அஜித்குமார் கொலை வழக்கில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் நீதிபதி நேரில் ஆய்வு. நிகிதா யாரிடம் புகார் அளித்தார் உள்ளிட்டவை குறித்து விசாரணை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 35,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையில் இருந்து வினாடிக்கு 40,000 கன அடி நீர் திறப்பு. சாத்தூர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 10 உயர்வு. காயமடைந்த 3 பேருக்கு சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. மத ரீதியாக வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய வழக்கில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராவதாக போலீசாருக்கு ஆதீனம் கடிதம். இன்று நேரில் ஆஜராகவிட்டால் கடும் சட்ட நடவடிக்கை என எச்சரிக்கை. நடிகை கௌதமியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 9 மணி நேரம் விசாரணை. அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள், முதலீடுகள் குறித்து கேள்வி எழுப்பி வாக்குமூலம் பதிவு. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு விழா கோலம் பூண்டது திருச்செந்தூர் முருகன் கோயில். பத்து லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் விரிவான ஏற்பாடுகள். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதன் 1ஆம் ஆண்டு நினைவு நாள். பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் பலத்த பாதுகாப்பு. விளைநிலத்தில் இறங்கி உழவு செய்த உத்தரகாண்ட் முதலமைச்சர். வயலில் நாற்று நட்டபடியே விவசாயிகளுடன் கலந்துரையாடல். ஜார்க்கண்டில் மழை வெள்ளத்தால் 2ஆக பிளந்த சாலை. ஆபத்தான முறையில் ஏணி போட்டு பாலத்தின் மீது ஏறி பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள். கன்னட நடிகை ரன்யா ராவுக்கு சொந்தமான 34 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துகள் முடக்கம். தங்க கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.